சேனலுக்காண்டி ஒரு புது ஃபோன் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா பூர்விகா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப பழைய வீடியோ. இப்போ நம்ம போடுற சேனலில் இருக்க எல்லா வீடியோவுமே இந்த ஃபோன்லேருந்து எடுத்த வீடியோ தான். ஃபோன் பேர் என்ன கெஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. சரி நானும் சொல்கிறேன். விவோ V29. இன்னொன்று எனக்கு ஒன்று புரியலை. இப்போ என்னென்னா புதுசாக ஃபோன் வாங்கினோம்னா கேர்டு டிஸ்பிளேனா இந்த மாதிரி ஏதோ பேப்பர் மாதிரி வாங்கி அந்த டிஸ்பிளே ஒட்டுறாங்க. நம்ம டெம்பர் கிளாஸ் ஒட்டுவோம்ல, அதுக்கு பிறகு இப்போ இந்த பேப்பர் ஒட்டுறாங்க. கேட்டால் ஸ்க்ராட்ச் கார்டுன்றாங்க. ஆனால் இது ஒரு ரேட்டே 500 600 சொல்கிறாங்க. இது ஒட்டினா ஃபோன் நல்லா இருக்குமா, டெம்பர் கிளாஸ் மாதிரி இருக்குமான்னு தெரியல. இதுதான் ஃபோனோட அன்பாக்சிங். எனக்கு அந்த டெம்பர் கிளாஸ் ஒட்டினா நல்லா இருக்குமா, இல்லை ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டினா நல்லா இருக்குமா, கர்வ் டிஸ்பிளேக்கு எது நல்லா இருக்குன்றது தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தெரியாதவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதும். ஃபோனை ஃபஸ்ட் டைம் வாங்கி சொந்த காசில் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு அருமை இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே அந்த ரோஸ் ரெண்டு ஒரு ஒரு கவர் இருக்குது, பேக் கவரு. அந்த கவரை எப்போ நம்ம போடுவோம், புதுசாக வாங்கி போடுவோம். அப்படியே வாங்கி ஆசையாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த விவோ 5Gன்னு வரும்போது அப்படி இருந்துச்சு. அப்போன்னு போனோம்னா எல்லா டைப் ஆஃப் ஃபோனுமே உள்ளே வச்சுருக்காங்க. பூர்வீகாவில் பண்ணிக்கலாம் போல். அப்படியே மடக்கி 3 டிஸ்பிளே வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. ஒரு காசு தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா மடக்கி சைஸே. இது பார்த்தீங்கன்னா எப்படி அந்த டிஸ்பிளே கர்வ்னால் கரெக்டாக இருக்குது. டெஸ்ட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபோன் யார் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ண நல்லா இருக்குமா எனக்கு தெரியல. யூஸ் பண்ணவங்க போய் பாருங்கள். பொங்கல் ஆஃபர் எல்லா ஆஃபருமே பெஸ்ட். எல்லாமே ஆஃபர் இருக்குது. ஏதாச்சும் ஒரு பேக்கரோ ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் தலைவன் S21, அதுக்கடுத்து ஃப்ளிப் ஃபோனு, அப்படி வரிசை எல்லா ஃபோனுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே தான், முக்கியமாக போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா போய் பார்க்கலாம். இன்னொன்று டேப் மாதிரியே அந்தமாதிரி சூப்பராக விளாட்லாம் போல். அப்படியே எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஃபோனும் அட்டாச் பண்ணி வச்ச மாதிரி பெருசாக இருந்துச்சு. அப்படியே மறக்கணும்னா சிங்கிள் ஃபோனாக மாறிக்கிறது. இங்கிட்ட பட்ட பேக் கேமரா இருக்குது, இங்கிட்ட பட்ட ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் ரேட்டு மட்டும் 60,000 சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபோன் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ண நல்லா இருக்கா, என்னென்ன பர்பஸ்க்காண்டி இந்த மாதிரி ஃபோனாக யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது நம்ம மதுரை சிம்மக்கல்லில் இருக்கிற பூர்வீகாக்கெல்லாம் போய் வாங்கியிருந்தோம். போய் பாருங்கள், நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. கிரெடிட் கார்டு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது.